ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா யாரா பிராண்டை சேர்ந்த யாரா லீவா நைட்ரோபோர் அப்படிங்கிற ஒரு ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் 14.6%, கால்சியம் 17.1%, போரான் 0.25% இருக்குது. நெக்ஸ்ட் இதை பயன்படுத்தலாமா பயிர்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பயிரில் வந்து பூ பூக்கிறத அதிகரிக்கிறதுக்கும் அண்ட் பூக்கள் உதிர்வு ஏற்படுறதை தவிர்த்து பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறத அதிகரிக்கிறதுக்கும் உபயோகப்படுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து பயிரோட செல்வாள்களை வந்து பலப்படுத்த செய்யுது. ஸோ இப்படி நடக்கிறதுனால சுலபமாக பூக்கள் பிஞ்சுகள் எதுவுமே சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய எந்த ஒரு அசௌகரியங்களாலேயோ இல்லைனா இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்பட்டு உதிர்வு ஏற்படுறதோ நடக்காமல் இருக்குது. ஸோ இதில் வந்து நைட்ரஜன் வந்து கால்சியமோட கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக இந்த கால்சியம் வந்து பூக்கள் பிஞ்சுகள் உதிர்வை வந்து குறைக்கிறதுல ரொம்பவே முக்கியமான அங்கம் வகிக்குது. எதனால் அப்படின்னா பொதுவாக நைட்ரஜன் சத்து நம்ம தனிப்பட்ட முறையில் அதிகமாக கொடுக்கும்போது பூக்கள் பிஞ்சுகளெல்லாம் உதிர்வு ஏற்படும். ஸோ இது வந்து இந்த பாஸ்பேட், பொட்டாசியம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுனாலையும் கால்சியம் சத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் இதில் வந்து கால்சியமும் போரானும் இருக்கிறதுனால இது வந்து பூக்கள் பிஞ்சுகள் உதிர்வு ஏற்படுறதை குறைக்குது அண்ட் பூ பூக்கிறது அதிகரிக்குது. இது இல்லாமல் ஃப்ளவர் கிராப்ஸ்ன்னு பார்க்கும்போது பூவை பயிர்களில் பூக்களோட தரத்தை அதிகரிக்கிறதுக்கு உபயோகப்படுது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து பயிரோட வளர்ச்சிக்கும் அண்ட் அதே நேரத்தில் பயிரில் இருக்கக்கூடிய பூக்கள் காய்களோட வளர்ச்சிக்கும் போதுமான சத்தை வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து குறைந்த அளவு இருக்கிறதுனால தான் பூக்களை வந்து அதிக அளவு பூக்க வைக்க முடியுது அண்ட் அதே நேரத்தில் காய்கள் வந்து அதிக அளவு பூக்கள் உதிர்வை குறைத்து பிடிக்க வைக்க முடியுது. ஸோ இது நடந்துச்சுனாலும் கூட இதுக்கு பிறகு நம்ம அதாவது ஃப்ரூட் செட்டிங் ஸ்டேஜில் பயன்படுத்திய பிறகு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம பயன்படுத்தும் போது அந்த காய்களோட திடத்தை அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது பயிரோட செல்வாள்களை பலப்படுத்தி இது வந்து பயிரை ஆரோக்கியமாக வச்சுக்கிற மாதிரி ஃப்ளவர் கிராப்ஸில் பூக்களை திடமாக வச்சுக்கிறதுக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கிராப்ஸில் காய்களையும் திடமாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இது ஒரு டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 25 கிலோவிலேருந்து 50 கிலோ வரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ஈவனாக உங்களோட நிலப்பரப்பில் என்ன பயிர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு என்ன இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த உரத்தை பயன்படுத்தும் இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது 30லேருந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் சரி. நெக்ஸ்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 25 கிலோ வந்து 1200 2500 கிலோ விலையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த ஒரு உரத்தை பற்றியாவது தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த உரத்தோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.